அப்புறம் 53 வருஷமா தொடர்ந்து இருக்கிறாரு, இயக்கத்தில் இருக்கிறாரு, 9 முறை ஜெயிச்சிருக்கிறாரு, எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்கிறாரு, அமைச்சராக இருந்திருக்கிறார். ஜெயலலிதாவுக்கு பிரச்சார பயணங்களில் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, சரியான ரூட் மேப் போட்டு கொடுத்துருக்கிறாரு. எம்ஜிஆர் விசுவாசியா தீவிரமாக இருந்திருக்கிறாரு. அப்புறம் வருத்தம் இருக்காதா, வேதனை இருக்காதா? இல்லை, யூ ஆர் கரெக்ட், நீங்க சொல்றது தான் கரெக்ட். பாவம், அது மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அவர் சொன்னதுல ஏவோன்னு சொன்னதுதான் கரெக்ட். யாரு சார் பி டீம்னு சொல்றது? யாரு பி டீம்? நான் போட்டு காமிக்கிட்டுமா? 2 நாள்ல போறேன். அசம்பிளியில போய் 20 நிமிஷம் பேசியிருக்காரு. கலைஞர் படத்திறப்பு, குடியரசுத் தலைவரே யாரோ வந்தது இந்த பங்கன் சட்டமன்றத்துல. என்ன தவறுன்றனா கூட என்ன, ஒரு நேரத்துல ஒரு பங்கன்ல கலந்துக்கிட்டா பாராட்டி பேசதான் செய்யணும். அத போய் பி டீம் இவரு எழுத்து பேசல. என்ன பேச சொல்ற? எழுத்து நீ யார்? பி டீம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைப்பாவையாக அடிவருடியாக மாறி காப்பாற்றி கொண்டு, அவங்களுக்கு என்ன தெரியுமா ஆராய்ச்சி வேலை? ஓப்பனா சொல்றேன், கேட்டுக்கோங்க. நான் உண்மையிலே ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ணேன். நான் என்னைக்காவது இந்த முதலமைச்சரை தவறா பேசாமலே கொண்டு போயிட்டு இருக்கேன் நான். ஏன்னா திராவிட இயக்கம் நிலைத்து நிற்பதற்கு இந்தியாவில் முக்கிய காரணமாக இருப்பவர் திரு மு.க. ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். அதனாலதான் நான் பாராட்டி பேசுறேன். ஆனா இவர் விஷயத்துல அவர் பண்றது சரியே இல்லை, கொஞ்சம் கூட சரியில்லை. அது திமுக தோழர்களுக்கும் தலைவர்களுக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு கேஸ் சார், ஒரே ஒரு வழக்குல யாராவது முன்னாள் அமைச்சர் உள்ள போயிருக்காங்களா? ஒரு வழக்குல தேடிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? டிவிஎஸ்சி இவ்வளவு ரைடு விட்டு சார், ஆயிரக்கணக்கான பக்கம் பேப்பர் இருந்தா பரவாயில்ல. டிவிஎஸ்சி ஆபீஸ்ல லட்சக்கணக்கான பேப்பர் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான் ஆபீசர்ஸ். சொல்லுங்கன்னு சொல்லி யாரு ஒருத்தராவது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? கமிஷன் அமைக்கப்படும் என்று உறுதிமொழி கொடுத்தீர்களே, கமிஷன் அமைக்கப்பட்டதா? 1000 கோடி மெகா திட்டம் அப்படின்னு சொல்லி டி நகர்ல தண்ணியே நிக்காது. கிட்டத்தட்ட 796 கிலோமீட்டர் என்னவோ வடிகால் இதுல கீழே தண்ணி போயிடும், அதனால இனிமேல் நிக்காதுன்னு சேலஞ்சா பேசினாரு. அந்த 1000 கோடியில ஊழல் நடந்தது என்னாச்சு? 4800 கோடி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்தது, அது என்னாச்சு? 12,000 பதவிகளை கையில வச்சுக்கிட்டு இப்பயும் வேலுமணி மேல பாஞ்சீங்க. அரசு பண்ண முடிஞ்சதா?